எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய ஊழியத்துக்காக இந்த வருஷம் சில காரியங்களை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். இந்த வருஷம் நான் கேரல் ரவுண்டு போவாங்களே, அது நான் எங்கள் விசுவாசி வீட்டுக்கு நான் போகிறதா இல்லை. 200 வீடு நான் சந்திக்க போகிறேன். இயேசுவை அறியாதவர்கள் 200 வீடு நான் சந்திக்கலான்னு இருக்கிறேன். அதை ஆவியில் ஏவப்பட்டு ஜெபத்தில் எங்கள் பகுதியில் 200 வீடு இயேசுவை அறியாதவர்கள், அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பாருங்கள், நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு கேலண்டர், ஒரு பைபிள், ஒரு கேக், ஜெப எண்ணெய், அதுபோல் வாக்குத்தத்த அட்டை. இந்த 5 பொருட்கள் நான் கொடுக்கலான்னு என் மனசில் ஏவிட்டு இருக்கிறேன். ஆகையினால இந்த 200 வீடு சந்திக்கணும், பல தேவைகள் இருக்கிறது. ஆகையினால் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் பர்சனல் ஜெபத்தில் அடியனுக்காக, இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. அதே போல் ஒரு 30 பேருக்கு விதவைகளுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே போல் 50 பேருக்கு சாப்பாடு, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே 50 பேருக்கு சாப்பாடு. அது போன்ற பல காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் தேவைகளை நிச்சயம் சந்திப்பார். ஏழை எளியவர்களுக்கு உணவும், விதவைகளுக்கு புடவையும், 200 வீடு. இது என்னுடைய சக்திக்கு மீறி, ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நிச்சயம் 2018 1150 வீடு இருக்குது எங்கள் ஏரியாவில். 1150 வீடு. எல்லார் வீட்டுக்கும் ஆண்டவர் இந்த கேக்கு, கேலண்டரு இப்படி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் இந்த வருஷம், இந்த 2024 200 வீடு சந்திக்க, இயேசுவை அறியாதவர்கள் வீட்டில் சந்திக்க, அவங்களுக்கு பைபிள் கொடுக்கணும், கேலண்டர் கொடுக்கணும், ஜெப எண்ணெய் கொடுக்கணும். இயேசுவை பற்றி நம்ம என்ன பண்ணோம், பறைசாற்றிக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்தவங்க வீட்டுக்கே போயிட்டு இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வருஷம் வருஷம் கிறிஸ்தவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த கேரல் ரவுண்டு என்ன பண்ணுவான், கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போய் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ஜெபம் பண்ணி வாழ்த்து சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் இயேசுவை அறியாத வீட்டுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் ஒரு கேக் கொடுங்க, ஒரு ஸ்வீட் கொடுங்க. அந்த மகிழ்ச்சியை அவங்கக்கிட்ட கொண்டாடுங்க. சிஸ்டர் வரலாமா, அது மாதிரி உங்கள் விசுவாசிங்கள்லாம் பண்ணுங்கள். ஊழியர்கள் பார்த்து கொண்டு இருந்தால், விசுவாசிங்க வராங்களே, உங்கள் 2-3 வீட்டுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நாங்கள் வரோமா, அவங்ககிட்ட பர்மிஷன் கேளுங்க. முதல்ல கேட்டு வச்சுங்க. கேரள் போகும்போது அவங்க வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இயேசு அறியாத வீட்டில் போய் நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறது தான் சுவிசேஷம், அதான் நற்செய்தி. ஆகினாலே இந்த வருஷம் நான் தீர்மானித்திருக்கிறேன், 200 வீடு சந்திக்கணும். 200 வீட்டுக்கு இந்த காரியங்கள், சொன்ன காரியங்கள்லாம் கொடுக்கணும். இதற்காக அல்லேலூயா நீங்கள் ஜெபிக்கும்படி இந்த காரியங்களை இந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இன்று மாலை 3 மணிக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி நம்ம ஜெபித்தது போல இந்த 200 குடும்பங்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவர்களுக்கு கேலண்டர் பாருங்கள், என் கையில் இருக்குது பாருங்கள், கேலண்டர், இந்த பைபிள், இந்த புதிய ஏற்பாடு, இந்த பைபிள், இவங்களுக்கு இந்த பகுதிக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஜெப எண்ணெய், வாக்குத்தத்த அட்டை, அவங்களுக்கு ஒரு கேக்கு, மிச்சரு, லட்டு, அவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் எல்லா காரியங்களும் நேர்த்தியாக, அற்புதமாக எல்லாமே சேகரித்து, இந்த பைபிள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ இன்றைக்கி பைபிள் கிடையாதான். பைபிள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அருமையான சகோதரர் ஜேக்கப் அவர்கள் எனக்காக சிரமம் எடுத்து இந்த பைபிள் 200 பைபிள் வாங்கிட்டு வந்தாங்க. அதற்காக அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக தாங்கின உள்ளங்கள், ஜெபித்த உள்ளங்கள் இருக்கிறார்கள். இதை நான் மாத்திரம் செய்யலை, என்னோடு கூட என் சபை மக்களும், என்னோடு கூட இணைந்திருக்கிற, ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் உங்களுடைய காணிக்கை தான். இன்றைக்கு இயேசுவை அறியாத வீட்டுக்கு இந்த பைபிள் போதில்ல, அந்த வீடு ரட்சிக்கப்படும்ல. இந்த பைபிள் பரிசுத்தமானது, இந்த பைபிள் சுத்தமானது, இந்த பைபிள் உயிர் உள்ளது, உயிர் உள்ள தேவன். வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. அப்போ அந்த வீட்டில் எதை விதைக்கிறோம், இந்த வார்த்தையை விதைக்கிறோம். இந்த வார்த்தையை விதைத்த பிறகு கர்த்தர் அந்த வீட்டில் முளைக்க பண்ணுவார், ரட்சிப்பை ஏற்படுத்துவார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே
இதை முன்னிட்டு நம்ம இந்த காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கு ஊழியர்கள் வர இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை பிறப்பே சுவிசேஷமாக நற்செய்தியாக இந்த எங்கள் பகுதியில் அறிவித்து இந்த வெகுமதிகளை மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவர் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா நன்றி அப்பா, நாங்கள் ஒரு சிறு முயற்சி தான் எடுத்தோம், ஆனால் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறீங்கப்பா. 200 குடும்பங்களுக்கு நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் இந்த இயேசுவினுடைய பிறப்பை நாங்கள் அறிவிக்க போகிறோம். அவர்கள் வீடுகளில் இயேசு பிறக்கட்டும். எந்த தடைகளும் இன்னைக்கு வரக்கூடாது, மழை வரக்கூடாது, எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாக மாற உதவி செய்யும். எத்தனை வந்தீங்க வை? அந்த கையில உச்ச பிடிச்சிக்கோ, அந்த கையில சாப்பிடுங்க. சபை சார்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, நல்ல செய்திக்கு செவி கொடுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர் பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு ஜெப உதவி தேவைனாலும் கூட இங்க வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான்,
இயேசு மட்டும்தான். கடலின் மேலே கரையை போல நடந்த அதிசய தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நடந்து வந்த தெய்வம். கடலின் மேலே கரையை போல நடந்த அதிசய தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள் கடந்து வந்த தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். உன்னை தேடி என்னை தேடி மண்ணில் வந்த தெய்வம், வந்த தெய்வம், உனக்காக எனக்காக சிலுவை மரித்து உயிர் தெழுந்த தெய்வம். உன்னை தேடி என்னை தேடி மண்ணில் வந்த தெய்வம், உனக்காக எனக்காக சிலுவை மரித்து உயிர் தெழுந்த தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றமும் செய்யாத ஒரு தெய்வம், உலகத்திலே குற்றமில்லாத ஒரு மனிதரை நீங்கள் காண்பிக்க முடியாது. பிரியமானவர்களே, எல்லா மக்களுடைய மத்தியிலே உலகத்திலே ராஜாக்கள் அரசர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு குறையாக இருந்திருக்கலாம். ஒரு மனிதனை மீட்கும் பொருட்டாக, இந்த மனிதனை மனம் திரும்பும்படியாக மனமாற்றம் அடைய வேண்டும் என்றுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் வந்தது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ஒருவர் தான் ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு திருமணமானவர் அல்ல, அவர் ஒரு சாது, அவர் திருமணம் ஆகாத ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தெய்வம். அந்த தெய்வம் உனக்காக எனக்காக உன் பாவங்களை போக்கும்படி, என் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படி நம் அனைவருக்காக தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்து சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்த உயிருள்ள தெய்வம் ஐயா. அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது குருடரை தொட்டு பார்வை செய்தார், முடவனை நடக்க செய்தார், சப்பானியை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், கூடர்களை எழுப்பினார், மரித்து போன சடலங்களை உயிரோடு எழுப்பின தெய்வம் ஐயா. அப்படிப்பட்ட உயிருள்ள தெய்வத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, அநேக குடும்பங்களிலே வியாதிகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் துயரங்களும் அவர் நீக்கி துடைத்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வார்த்தை கேட்டீங்க. மேலும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டினால் நல்ல மீட்பின் சபை 60வது தெருவில் இருக்கிறது. பிரியமான இதே தெருவில் சொன்னால் சபை இருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள், தேசங்களுக்காக சமுதாயத்துக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வாங்க.
வேற யாருன்னா இருக்காங்களா? இருக்காங்களா? இதை கொடுத்துருங்களா? இருக்காங்களா? உட்காரு மேல உட்காரு சிட்டிங் சிட் ஏ ஜாலியா அம்மாடி கொடுத்துருங்க தங்கச்சி கட்டிட வீடோ நீல பொருளோ கண்டிட மூத்தா உறவினரோ கட்டிட வீடோ நீல பொருளோ கண்டிட மூத்தா உறவினரோ கூடுவிட்டு உன் பாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் அக்கா வாங்க 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 ஹாப்பி கிறிஸ்மஸ் வாங்க ஒன்னே அடி மேடம் வாங்க நீங்க தான் வெளில வாங்க நான் உள்ள ஹாப்பி கிறிஸ்மஸ் இவங்க ஆல்பர்ட் ஜப்ராஜ் வருவாய் பருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை பலவீனமே கரகுருசில் சுமந்து பிதா பயந்தனாகி குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை சத்தியவா கயனாபியவா நித்திய ஜீவன் உனக்காய்
அல்லேலூயா. அன்புக்கு பாவம் விடாது. அன்புதான் மெய்யான அன்பு. இயேசுவின் அன்பு. இன்னைக்கு தாய் கூட பிள்ளைகளுக்கு சரியான அன்பு செலுத்த முடியாது. குடும்பத்துல பல பிரச்சனை. கல்யாணம் உடனே டைவர்ஸ், கண்ணீரோடு பாருங்க. கட்டி கொடுத்த ஒரு மகளை சின்ன வயசுல லவ் மேரேஜ் பண்ணி ஓடி ஓடி தாய் தவி மிகுந்த கஷ்டங்கள், கண்ணீரோடு இருக்கிறாங்க. உடனே டைவர்ஸ். 2 குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் கிடையாது, கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் யார் பதில் சொல்லுது இல்லையா? கிறிஸ்து இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் இல்லையா? அன்பு இல்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடலில் நடுவிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி மாண்டு போகின்றான். வாழ்வு நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கே ஓடுகிறான். கண்களிலே கண்ணீர் வந்தால் கத்தரசு கலங்கிடுவார்கள். கண்ணீரை கரையின் கீழே
நானே அறியவில்லை. இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா இதே பகுதியில் ஒரு தேவ மனுஷன் பாடின பாடல். அந்த பாடல் தான் உங்க மத்தியில் நான் பாடுகிறேன். பாடலை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் யாரோ நானே அறியவில்லை. நீ யாரோ ஏன் என்னை வெறுக்கவில்லை. நான் யாரோ நானே அறியவில்லை. நீ யாரோ ஏன் என்னை வெறுக்கவில்லை. இறைவா நீ வர வேண்டும். என் இயேசுவே நீ வர வேண்டும். என் உயிரே நீ வர வேண்டும். என் உயிரோடு
ஆசீர்வாதமாய் நடத்துவார். வருகின்ற புதன்கிழமை கிறிஸ்துமஸ் நாளன்று அருணா தெருவில் உள்ள சபை நல்ல மைப்பர் சபையில உங்களுக்காக சிறப்பு ஆராதனை உண்டு. காலை 8 மணிக்கு அந்த சிறப்பு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்பு கூர்ந்து அழைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஒவ்வொரு வீடாக நாங்கள் சந்தித்த பொழுது அநேகர் ஜெபித்துக் கொண்டார்கள். ஏன் ஜெபம்? உங்களுடைய வாழ்க்கை மாற்ற, உங்களுடைய பிரச்சனைகள் மாற்ற, பிசாசுடைய பிடியில் இருந்து அநேகர் குணமாக, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து மாற அநேகர் ஜெபித்துக் கொண்டார்கள். இயேசு ஒரு மத மாற்றத்துக்கு வரவில்லை, அவர் ஒரு மன மாற்றத்துக்காக வந்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பார், உங்கள் இல்லத்துல பிறப்பார். ஆகையினால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் அன்பு கூர்ந்து வருகின்ற புதன்கிழமை கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை சபைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் ஒரு அன்பு பரிசாக நாங்கள் வீடு வீடாக இப்போ சந்தித்து கொடுத்தோம். அது ஒரு சின்ன பரிசு தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை காட்டிலும் பெரிய பரிசு உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய சூழ்நிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்றுவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினால் தான் இப்படிப்பட்ட மைக்கு போட்டு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று நாங்கள் வீதி வீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது எல்லாருக்கும் நன்மைக்கு ஏதுவாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி இயேசு பிறந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிறப்பார். இந்த நல்லாங்குப்பத்தில் ஆண்டவர் பிறப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக முடிவு ஜெபமாக அருணா தெருவுள்ள சபையில நான் எப்பவுமே இருப்பேன். உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிறப்பின் செய்தியை சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை, தருணத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. மக்கள் நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயங்களிலும் நீர் ஊடுருவும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக. சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இந்த உலகத்தில் நீர் வந்தீர். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அதை உணர்ந்து உம்பக்கம் திரும்பும்படியாக, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. தொடர்ந்து ஒரு உள்ளங்களிலே, இல்லங்களிலே நீர் பிறக்க வேண்டும் சுவாமி. அவருடைய துயரங்கள், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்படியாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு தேவன் நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விடுதலை நாயகனாகிய என் தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் வந்து ஜெபித்தார்கள், நாங்களும் விசுவாசித்தோம். எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது என்று சாட்சி சொல்லும்படியாக அப்படியாய் இந்த குடும்பங்களை ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர்
ஆஹா நான் கையை காட்டினேன் அண்ணா என்ன கவர்மெண்ட் போறாரு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை நீ போனா பார்த்துலாம் விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பார்த்து பொறுமையாக போனா சரி சரி பார்த்து லைன்ல